ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மணி ஃபுட் கோட் தமிழ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பாஸ்தா. ஃபஸ்ட்டு அதுக்கு பாஸ்தா எடுத்துக்கோங்க. கடாயில் தண்ணி ஆட் பண்ணி கொஞ்சமாக கல்லுப்பு ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி நல்லா கொதித்ததும் எடுத்து வச்சுருக்க பாஸ்தாவை அதில் ஆட் பண்ணிக்கோங்க. 2 to 3 minutes நல்லா அதுலேயே வேக வைங்க. பாஸ்தா நல்லா வெந்துடும். இந்த அளவுக்கு வெந்தால் போதும். தண்ணியெல்லாம் ஃபில்டர் பண்ணி வெறும் பாஸ்தாவை எடுத்து வச்சுக்கோங்க. கடாய் நல்லா காயட்டும். காய்ஞ்சதும் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் சூடானதும் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், வெங்காயம் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நம்ம பாஸ்தா வேக வைக்கும் போது உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி வச்சுருக்க பூண்டை ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கணும். தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளியும் நல்லா வதக்கிக்கோங்க. தென் கேப்சிகம் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதங்கட்டும். சில்லி பவுடர், கரம் மசாலா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா ஆயிலே நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. வேக வச்சிருக்க பாஸ்தாவை ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நீங்கள் இதை எடுத்துக்கலாம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பாஸ்தா ரெடி ஆகிடுச்சு. லாஸ்ட்டாக நீங்கள் தட்டில் சர்வ் பண்ணிடலாம். ஃபைனலாக அது மேலே கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.